நம்ம பிடிச்சதுல மற்ற மாநில போலீஸாரும் இங்கே வந்து விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போது நம்ம ஆந்திர மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க, கேரள மாநில போலீஸார் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரிசாவிலேருந்து வந்து தகவல் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க இதுலேயும் ஒரு ஹூண்டா ஒயிட் கலர் கிரெட்டா காரில் வந்து அஃபென்ஸ் பண்ணதான் வந்து அங்கே இருக்க எஸ்பி பேசினார். ஸோ அவருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாச்சும் தமிழ்நாட்டில் நம்ம கிருஷ்ணகிரி டீம் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க லீடு வச்சு அவங்க டீம் வந்து கிருஷ்ணகிரியில் தனியாக விசாரிச்சு. இல்லை, இந்த திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இன்வால்வ் ஆனது 7 பேர் தான். அந்த 7 பேருமே வந்து நம்ம நேற்று இது பண்ணிக்கிறோம். அதில் அதிகமாக திருச்சூர் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் எதுவும் இருக்க மாதிரி வந்து தெரியல. இல்லை, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து நேற்று வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இதில் இருக்கவங்க கிருஷ்ணகிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து எங்களுக்கு தெரியல. அவங்க விசாரிச்சுட்டு இவங்ககிட்ட இருந்து தகவல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரி வேறு யாரெல்லாம் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஃபோட்டோகிராஃப் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்களை வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. இல்லை, இவங்களுக்கு வந்து வெவ்வேறு மாநிலங்களில் வழக்கு இருக்குது. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மகாராஷ்டிராவில் ஒரு வழக்கு இருந்து அதில் அவங்க ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க எல்லா நபர்களுக்குமே நிறையா வழக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நபர்களுக்கு வந்து வழக்கு இல்லாதவங்களும் இருக்காங்க. ஒரு வழக்கு 2 வழக்கு உள்ளவங்களும் இருக்காங்க. ஒருத்தருக்கு 4-5 வழக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இல்லை, எஸ்டிமேஷன் அவங்க சொல்கிறது நாங்கள் இந்த இடத்துல பண்ணியிருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றையும் எவ்வளோ அமௌண்ட்டு போச்சு அப்படிங்கிறத அந்தந்த மாநில போலீஸார்ட்ட கேட்டால் தான் வந்து நமக்கு தெரியும். இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் விசாரித்த வகையில் வந்து அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்ல முடியாது. சில பேர் படிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படித்தவங்களும் இருக்காங்க.